சமீப காலமா நிறைய மாடுகளை அவங்க ஓனர் சரியா பாத்துக்காம ரோட்ல நிறைய திரியறத பாக்குறோம். இதனால அந்த மாடுக்கும் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அது இல்லாம மக்களுக்கும் ஆக்சிடென்ட் ஏற்படுது. இதுக்கெல்லாம் என்ன சட்டம் வரும், என்ன ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 11 ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ் ஆக்ட் 1960 படி இது மாதிரி ஒழுங்கா அந்த ஓனர் அந்த பசுவையோ இல்ல ஒரு நாயையோ கவனிக்காம விட்டுட்டுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த பிரிவின் கீழே அபராதம் விதிக்கப்படும். முதல் முறை செய்யும் போது மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா சிறை தண்டனை 3 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாடையோ ஒரு நாயையோ கொன்னுடுறாங்க அப்படின்னாலோ இல்ல அது ஆக்சிடென்ட் மூலயமா இடிச்சிடுறாங்க அப்படின்னாலோ அதுக்கு காயம் ஏற்படுத்திடுறாங்க அப்படின்னாலோ அதெல்லாம் ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் தான். as per section 325 ஆஃப் பிஎன்எஸும் செக்ஷன் 428 ஆஃப் ஐபிசில இந்த சின்ன அனிமல்ஸும் 429 ஆஃப் ஐபிசில இந்த பெரிய அனிமல்ஸ் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப ரெண்டையும் இணைச்சு பிஎன்எஸ்ல ஒன்னாவே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் அல்லது அபராதமும் இல்ல ரெண்டையுமே நீதிமன்றம் விதிக்கலாம். இப்ப அந்த ஹியூமன் பீயிங்க்கு ஆக்சிடென்ட் ஏற்படுதுங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 289 ஆஃப் ஐபிசி படியும் செக்ஷன் 291 ஆஃப் பிஎன்எஸ் படியும் அந்த மாட்டினுடைய ஓனருக்கு 6 மாத சிறை தண்டனையோ இல்ல 500 ரூபாய் அபராதமோ இல்ல இரண்டையுமே விதிக்கலாம்.